காலம் மணி 3 மணிக்கு 3 மணிக்கு தனியா தான் வீடு தான், அந்த வீடு தான் படுப்பேன் வருவேன். அப்ப மறிச்சிட்டான், ஒண்ணு காசு தரியா இல்ல சோறு தரியா அப்படி கேட்டுட்டோமா அடிக்கிட்டுவான் அப்படின்னு கேக்குறேன். அப்படின்னு கேட்டாட்டு உள்ள இருந்துட்டு 15 வருஷம். சரிங்க சரிங்க. வெளியே வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் அப்படியே இருந்துகிட்டு அவன் உங்களை அடிச்சாலும் கேஸ் கொடுத்தாலும் கேஸ் எடுக்க மாட்டான். ஏன்னா பைத்தியக்காரன். ஓ அப்படி சொல்றாங்க போலீஸ். சத்தம் போடாம வாங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. ஏன்னா எப்படி இருப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியாது, அவரை நம்ம டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அந்த பூசாரி ஐயா சொன்னது எங்களுக்கு கேட்ட உடனே மனசுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு. எதை பற்றியுமே கவலையே இல்லாத ஒரு மனுஷன், ஆனால் ஏன் இதுக்குள்ளே வாழணும்? இந்த இடத்துல ஊர் மக்களே இதுக்குள்ளே வர்றதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்க. செருப்பே இல்லாமல் இதுக்குள்ளே நம்ம போக முடியல. ஆனால் எப்படி இதுக்குள்ளேயே அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. அந்த ஐயா சொன்னதை மனசுக்குள்ளே கேட்டு உள்ளே பக்கு பக்குன்னு உள்ளே போக ஆரம்பித்தோம். அண்ணா இதான் கோவிலுடைய சூழல் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. யாரும் பேசுறாரு, யாரும் பேசுறாரு, பேசிட்டு இருக்காரு. யார்ட்டையும் பேச மீதியா இல்லை. இப்போ ஓடணும் கேட்குறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு முணுமுணுத்து பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தையிலே திட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் எதுக்காக யாரை பேசுகிறாரு அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு சில வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. தான் குற்றம் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் சிறைக்கு போயிட்டு வந்ததை நினச்சி இந்த மாதிரி அவர் இருக்காரா இல்லை என்னன்றது எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ செவுத்தை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக அவர் ஒளிஞ்சிருந்து அவரை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் எந்திரிச்சிட்டார். எழுந்தார், இதே எடுத்துட்டு எழுந்தார். ஒன்றும் இல்லை ப்ரோ, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆமாம் இல்லை, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நீங்கள் ஒன்று போய் நம்ம பயங்க அள்ளுட்டிடுச்சு ப்ரோ. என்ன ஒரு டக்குன்னு எழுந்துட்டாரு, ரொம்ப கிட்ட இருந்தோம் இல்லையா? அதாவது அவர் நம்மளை பண்ண போய் நம்ம ஏதோ அவரை பண்ணிடக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அவர் இருந்த இடங்க பாருங்க. இந்த கோவில் வந்தார் சார். நீங்கள் நம்புவீங்களா? இதில் தான் படுத்திருந்தார். நீங்கள் தான் படுத்திருந்தார் ப்ரோ. வெளியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்து என் நண்பர் வந்து அல்லமன் ப்ரோ தான் வந்திருந்தார் இன்றைக்கி அவரை பார்க்கறதுக்காக. ஸோ அவரோட தான் இன்றைக்கி நம்ம வந்திருந்தோம். அவரும் இன்றைக்கி முயற்சி பண்ணிட்டு இல்லை, வாய்ப்பு இல்லை. இல்லை, மேலே ஏறிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம பக்கத்தில் தாங்க நிற்கிறாரு. குறித்தில் ஒருவன் படத்தில் அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, உடல் தோற்றம், முடி, அந்த மாதிரிலாம் அதோடைய நிறத்தோற்றம் அப்படியே இருக்குது. திடீர்னு இப்போ நம்ம அவ்வளோ பார்க்குறோம், மறைஞ்சிட்டோங்க. இல்லை, அது ஒரு ஆடை கொடுக்க தாங்க வந்தோம் நம்ம. அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நாளைக்கு ஒரு தீபாவளி, எல்லோரும் ஒரு புது உடையில் இருப்பாங்க இல்லையா? அவர் உடையே இல்லாமல் இருக்கிற, ஆடை இல்லாமல் இத்தனை காலமாக வந்து அவர் இருக்கிறாரு. அது கேள்விப்பட்டு சரி நம்ம கொடுத்ததை கிழிச்சாவது ஒரு துண்டு கட்டுவார் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி அந்த ஆடை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் அவருக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு தெரில. தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்த்துட்டு அவரை யாரும் வந்து பார்க்க வராதிங்க. ஏன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, சரிங்களா? 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம், திரும்ப நம்ம இன்றைக்கி வரோம் அப்படின்னா அவருக்கு இந்த உடை கொடுக்க தானே தவிர மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை. சரி பார்ப்போம், அவரை முடிஞ்சால் தேடுவோம். இந்த ட்ரெஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் அவர் கொடுத்துட்டு தான் போகிறோம். ஏன்னா வாங்கிட்டு வந்ததுனால மட்டும் கிடையாது, அவர் என்ன மனநிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட ஒரு தம்பி போல் நம்ம வந்து கொடுத்துட்டு கடந்து போவோம். அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் எனக்கு அவர் உள்ளே இருக்கிற அந்த விதங்கள் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட கருத்து இருக்கும் இல்லையா?
அப்படி இருக்கிறப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை வந்து எந்த விதமான ஒரு குற்றவாளியாகவும் நான் பார்க்கல. அவ்வளோதான். பார்ப்போம் வரோம். யாரும் எதுவும் சொல்லலையா அவரு? என்ன சொல்லுவாங்க, நான் பார்க்க அசிங்கமாக தான் இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? நம்ம அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கலாம் தான் வந்தோம். அவர் பார்க்க கூட முடியல, போயிட்டே இருக்காரு. அதான் அங்கே தான் இருக்காரு, போய் பாருங்க. ட்ரெயினெல்லாம் வராது இல்லையாம்மா? அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்க சில மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடை முகம் சுளிக்கிற மாதிரி வச்சிருக்கு. அவரை கண்டும் காணாதுமா சில பேர் இருந்துக்கிறாங்க. அதுவும் அந்த தூரத்தில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. பாருங்க அங்கிட்டு போறாரு. முன்னாடி சேது ஆடல் இவரை பார்க்கறதுக்காக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. நான் போட்டிருந்த ஷூல ஏகப்பட்ட முள்ளு இருந்தால என்னால அதிகமா ஓட முடியல. எடுத்துட்டா போதும் அப்படின்ற வேகமா ஓட ஆரம்பிச்சு. அவருக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கணும் காண்டி நம்ம அண்ணா எவ்வளவு பயங்கரமா ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க. நானே டயர்ட் ஆயிடுச்சு இந்த வழியா ஓடி வந்ததுல. ட்ரெயின் வருது. ஏய் ட்ரெயின் வருதுடா. ஐயோ என்னத்தை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு கடவுளே. என்ன ப்ரோ இந்த வீடியோ இவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்குது? 2009 பாக்ஸிங்ல இருக்கேன். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னால் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து ஒரு பிடிக்க முடியல. 3 வேளை சாப்பிட்றேன், ஆனால் ஒரு வேளை கூட சாப்பிட்றது இல்லை. சரியா என்ன சுமாரா ஒரு 1.5 கிலோமீட்டர் நாங்க நிக்காமே ஓடி வந்தோம் அவரை பார்க்கறதுக்காக. மின்னல் வேகத்துல இங்கேயும் அங்கேயும் மறைஞ்சு போறாரு. ஷூ ஸ்லிப்பர் போட்டு வந்த எங்களாலேயே எவ்வளவு தூரம் ஓட முடியல. வெறும் காலில் எப்படி இந்த முள்ளுக்குள்ள ஓடினாருன்றதா எங்களை பிரமிச்சு போய் நின்றுட்டு அந்த இடத்துல. பலமுறை கேட்டு வரேன். பாத்துட்டு இருக்காரு. அந்த இருக்காரு அந்த நிக்கிறாரு. சரிங்களா இறங்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏறாரு. அந்த ட்ரெஸ் தீபாவளியிலேயே அவருக்கு ட்ரெஸ் வாங்கி தந்திருக்கோம். அது கொடுக்கறதுக்காண்டி. ஆனால் அவர் ஓடிட்டே இருக்காரு. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே அவர் பின்னாடியே ஓடி வந்து அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்காம இதில் அவர் இறங்கி என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ முள்ளா இருக்குது. இந்த முள்ளை தாண்டி போகவே கூடாதுன்னு அந்த முள்ளை போட்டிருக்காங்க. அந்த முள்ளை தாண்டி மனுஷன் அதுக்குள்ளே போயிருக்காரு. அவர் ஒரு பிரதர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்குள்ளே போனாலும் அந்த கோயிலுக்கு வந்துடுவாராம். இதுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே போய் கூட அந்த கோவிலுக்கு தான் வரும் அப்படிங்கிறாரு. போய் பார்ப்போம். சொல்றாரு அந்த மனுஷனோட பேரு யானை முத்துன்னு. இந்த காட்டுக்குள்ள எங்கேயும் மறைஞ்சிட்டாரு. இவ்வளவு ஓடி வந்துட்டு கூட நம்மளால பார்க்க முடியல. போறப்ப அவர் ஆனா அங்க இல்ல. ட்ரெயின் போனதுக்கப்புறம் இருக்கிறாரு. ட்ரெயின் போறப்ப இல்ல. சரி மறைஞ்சிட்டாரு. குறைஞ்சது நம்ம அவர் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பயங்கர ரன்னிங்ல கிடையாது. நம்ம பார்த்தோன்னே அவர் எவ்வளவு மின்னல் வேகத்துல பார்த்த மாதிரி தெரியல. நம்ம அதான் 1.5 கிலோமீட்டர் அந்த அவர் அந்த சைடுல இருக்காரு. நம்ம இங்க இருந்து போனா அங்க உடனே மறந்துடுறாரு. பாத்துட்டு வரல கூட ஒருத்தர் துரத்தி கொடுக்க கூடாது விட்டுருவோம். அவர் நம்மள பார்க்க கூட இல்ல. ஒவ்வொரு மாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு மக்கள் அங்க வந்து ஆட்டுக்காரங்க சொல்றாங்க. அப்புறம் அந்த இப்பதாங்க ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க இப்பதான்றாங்க. ஆனா எங்க பார்க்கவே முடியல. ரொம்ப இதா இருக்கு. ஒவ்வொரு முறை கூட இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அவர் பார்க்கணும் சந்தோஷம். ஏன்னா வேற யாராலுமே பார்க்க முடியலங்கிறப்ப நம்ம போறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க முடிஞ்சதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. எங்க இவ்வளவு தூரம் வந்து யாரை பார்க்க வந்தாரோ அவர் பார்க்க முடியாம என்னமோ நினைச்சா கடைசியில பார்த்தாச்சு. அந்த உடையை குடிக்க முடியல. ஐயா மூலியமா கொடுத்துருவோம். கும்பலா போனாதான் அவர் நம்மளை பார்க்கறதுக்கு விரும்பலையோ என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்ப இருந்து சரியா 1 மணி நேரம் கழிச்சு அவரை பார்க்கறதுக்காக நான் மட்டும் தனியா அவர் இருக்கிற இடத்துக்கு போனேன். அங்கேருந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த முள் காட்டு வழியாக போய் நைட்டு இந்த இடத்துல தான் வந்து அவர் தங்குவார்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நிமிடமும் இந்த இடத்துல நான் காலை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. என்னோட டார்ச்சு ஒவ்வொரு தூண்லையும் அடிக்கும் போது மனசுக்குள்ள பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல அவர் மட்டும் கிடையாது, அவரையும் தாண்டி பல விஷயம் இந்த இடத்துல இருக்குன்னு என்னோட கண்ணுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இருந்து நட்டுவகாலியும் பூராவும் வேகமா இந்த சைடு அந்த சைடு போயிட்டே இருந்தது. பெருச்சாலிங்க ஏதோ ஒரு இடத்துல குழி தோண்டி ரெண்டுமே சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த சத்தம் மட்டும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல நிக்க முடியல. ஆனா எப்படி அவர் இந்த இடத்துல தூங்குறாருன்னு உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? பாய் விரிக்காம பெட்ஷீட் இல்லாம எப்படிதான் இந்த இடத்துல அவர் தூங்குறாரு அப்படின்னு நினைச்சு என் தலையே சுத்திருச்சு. ஜீவ சமாதியிலிருந்து சின்னதா பூச்சி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. நான் இங்கே வந்துட்டாலுமே அப்பப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
எதனால் இங்கே இருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் நிறைய விதத்தில் வந்து அவங்களை வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அல்லமன் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, சேதோட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அவர் இதுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ எங்களை பார்த்தோன்னே ஆக்சுவலாக இங்கேருந்து ஓடிட்டார். ஆக்சுவலாக சாயங்காலம் டைமில் தான் அவர் ஓடினார். ஆனால் அவர் எங்கே போனார் அப்படின்னு தெரியல. நான் அதனால தான் ஆக்சுவலாக வந்து நைட் ஃபுல்லாக இங்கேருந்து உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் இங்கே இந்த செல்லுது வருவாரா அப்படின்ட்டு. இந்த கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாலஞ்சு கிடக்குதுங்க. அது ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இந்த கோவில் வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போதைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஏன் இப்படி ஆனிச்சுன்னு தெரியல கைஸ். இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே பாம்புலாம் நிறையா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது கைஸ் ஆக்சுவலாக அது வந்து செம்ம டேஞ்சரான ஒரு பிளேஸு. இந்த இடத்துல பாம்போட நடமாட்டம் ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் சேதுவோட சேனலில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே நான் கோபுரத்தில் ஏறி காமிக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரு. இதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே நம்மளால் போக முடியாது. அங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பாலஞ்சு கிடக்குது. ஸோ மேலே நான் ஏறி உங்களுக்கு கோபுரத்தை காமிக்கிறேன். கோபுரம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விடிஞ்சா தீபாவளி. கைஸ் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துருக்குது எல்லாமே இப்படி இந்த இடத்துல வந்து சாப்பிடக்கூடிய உணவு. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருந்துருக்குங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதனால இதுக்குள்ள இருக்காருன்றதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவரோட டோட்டல் மர்டர் பண்ணிட்டாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து அவரால் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலை சித்தத்தை வந்து நம்ம கேட்டு பார்த்துருக்கேன். அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் பூசாரி நம்ம வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து சாகாத வரம் பசிக்காத வரம் பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த பிளேஸ்க்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே மத்தியானம் வந்து பார்த்தேங்க, நானும் சேது அல்லமீன் அப்புறம் இன்னும் ஒரு 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடல் 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் உள்ளே வந்தோம். அப்போ நம்மளால் அவங்களை பார்க்க முடியல. இப்போ இந்த இடத்துல வருவாரா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 9 மணி இருக்கும். இந்த டைமில் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இந்த இடத்துல இங்கே வருவாருன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே தாங்க உள்ளே பூந்துட்டு வந்தார். ஸோ இது ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நான் பகலில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டு ஹரியும் வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்போம். இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாம்புகள்லாம் இருக்கும். விஷ பாம்புகள்லாம் நிறையாவே இருக்குது இந்த இடத்துல. எங்கே காலை வச்சா இப்போ நம்ம அங்கே பார்த்துருக்கு, நாங்கள் லைட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதி இருந்திருக்கு. அது யாரோட ஜீவ சமாதி இருந்துன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்குது இந்த இடத்துக்குள்ள உள்ள நுழையும். கைஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக கேட்குதா? இதெல்லாமே அங்கே அது வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் பார்த்துருங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்குது. மேபி அதுக்குள்ளே தங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த லாஸ்ட் ரூம் பார்த்தீங்களா, நான் தெரிகிறது வந்து நான் லைட் அடிக்கிறது வந்து லாஸ்ட் ரூம். இதுலேருந்து அதுக்குள்ளே போக முடியாதுங்க. ஏன்னா இதில் பயங்கரமாக பாம்புலாம் இருக்குது. ஸோ போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு மேலேருந்து ஒரு வியூவில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட டைம் இந்த இடத்துல வந்து அவர் வந்து இங்கே நிறையா அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. நான் நீங்கள் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு வந்து சேதுவும் நம்ம ஃப்ரெண்டு சேது வந்து ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தார். அது கொடுத்துட்டு போகலான்றதுக்காக தான் வந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அவரை பார்க்கவே முடியல. கடைசி வரைக்குமே நான் அதாவது தூரத்துலேருந்து பார்த்தோங்க. என்னால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்க முடியல. என்னால் ஓடிட்டார். அதான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செக்ஷன் இங்கே பாருங்க, இந்த கோயிலோட இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ ஒரு அற்புதமான சிலையை இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ நம்ம அந்த கோயிலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அபண்டனாக தான் இருக்கும்.
கைஸ் ஆக்சுவலாக நான் அந்த கோபுரத்து மேலே வந்து ஏறியாச்சு. ஸோ இதுதாங்க ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த ஜீவசமாதி இதுக்குள்ளே தான் இருக்குது. வெளிச்சத்தில் காமிக்கிறேன், இங்கே பாருங்க. இதெல்லாம் மேபி இருக்கலாம், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வழியாக நான் மேலே ஏறி நடந்து வந்தேன். சமாதி, இது ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே ஒரு சமாதி இருக்குன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ நான் நின்றுருக்க இடம் கூட வந்து சேஃபே, சத்தியமாக சேஃப் கிடையாது. ஏன்னா டூ டேஞ்சர் இது. இந்த செடி மேலே கூட பாம்பெல்லாம் ஃபுல்லாக படுத்து கிடக்குங்க. இங்கே பாருங்க, இவரோட உடைய எல்லாத்துலேயுமே கழட்டி வச்சுருக்காரு. அவர் ஏன் ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்கன்னு தான் தெரியல எனக்கு. அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்க பகுதிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், 1 2 3 மேல் பகுதி இருக்கா. மேலே பாருங்க எப்படி இருக்குங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட மேல் பகுதி. அங்கே நின்றுருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து அவங்க படுத்து தூங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், சிவனோட இது வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரம் அதாவது ஒரு பாலடைஞ்சு போன இடமா தான் இருக்குல்ல, ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. பாருங்கள், அவர் போட்ட எல்லாமே இந்த உரை தான் கிடக்குது இந்த இடத்துல. இது வந்து சாமி. இங்கே பாருங்க, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ்ஸு தாங்க இங்கே கிடக்குது. கை சாட்சியாக பாருங்க, பாம்பு போயிட்டுருக்கு. தெரியுதுங்களா அந்த கோபுரத்தில் மேலே ஏறாரு. நல்ல வேலைங்க, இது நம்ம தலையை மேலே வந்துருக்காங்க. அப்புறம் லைட் அடிச்சுட்டு பாருங்க இந்த இடத்துல. நல்ல பாம்புங்க. ஓ மை காட், அது மேலே போயிட்டுருப்பாங்க. நல்ல பாம்பு டக்குன்னு மேலே வந்துடும். அதோட குட்டிங்க இப்போ அம்மா வரதுக்கான நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், எக்ஸசைஸ் இது வந்து இது ரொம்ப தப்பாக தெரியுது. காணாம இந்த பாம்பை, அது எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு தெரியல. வேறு ஏதாவது பாம்பு வரதுக்கான நேரம் நினைக்கிறேன். ஸோ கைஸ், எக்ஸ்ட்ரா வெளியே போய் பார்க்கலாம். கரண்ட் லைட் அடிச்சுக்கலாமே. ஏன்னா பெரிய பாம்பு கடிக்கிறதோட சின்ன பாம்பு கடிச்சதுன்னா ரொம்ப டேஞ்சரு. இப்போ அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இது வழியாக அங்கேருந்து வந்துட்டுருக்குங்க. கடவுளே. ஸோ கைஸ், ஆக்சுவலாக கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஏன்னா பகல் ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அல்லமீனோட வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் எதனால் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுருக்கான்னு தெரியல. பாருங்க, சிற்பங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. ஒரு நைட்டு அவர் இந்த இடத்துல கூட வந்து படுக்கலாம். ஆனால் இவ்வளோ ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இங்கே வந்து தூங்குறாருன்னு தான் எனக்கு தெரியல. அந்த குட்டி பாம்பை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே இல்லைங்க. ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. எப்படி இருக்குதுன்ட்டு என்ன இப்போ என்ன வந்து விடுமுன்னே தெரியல. பாம்புங்கள்லாம் ஓய்வு எடுக்கிறனாலங்க அது. கடவுளே, அந்த பாம்பு பார்த்தோன்னே எனக்கு மனசே இல்லைங்க. அங்கே எதுவும் இருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ளே எப்படிங்க அவர் வாழ்கிறாரு? அவன் உண்மையிலே மனுஷனா இல்லை என்னன்னே தெரில. நிறைய பேர் அவர் சித்தர்னு சொல்கிறாங்க. எப்படி அவரால் இங்கே வாழ முடியுது? அந்த கடைசி இடம் வரைக்கும் போதுங்க. இது வழியாக போனால் அங்கே வந்து ஒரு 1000 கால் மண்டபம் மாதிரி, ஒரு 1000 கால் மண்டபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்னு தெரியல. இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாகவே இது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்காக தான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அவரை நான் பார்க்கறதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவர் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாதுங்க இந்த பாம்பு இங்கே இருக்கிறதெல்லாம். எல்லாரும் அங்கே பாருங்களேன், அங்கே ஃபுல்லாகவே துணியை தான் தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சேது வீடியோலையும்
அலமீன் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். நைட்டில் நான் வெயிட் பண்ணி பார்த்து கண்டிப்பாக என்னால் அவரால் பார்க்க முடியல. ஸோ டெஃபினட்டாக இன்னொரு நாள் வந்து இந்த இடத்துல நின்று பார்ப்பேன். அவர் பார்த்ததில் டே ஃபுட்டேஜை மட்டும் இதில் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் அவர் எப்படி இருந்தார் அப்படின்ட்டு. ட்ரெஸ்ஸே போடாமல் அப்படியே நியூடாக ஃபுல்லாக இதுக்குள்ளே அலைஞ்சிட்டு இருந்தாருங்க. அவர் ஒன்று இதுக்குள்ளே தூங்குறாரு, இல்லாட்டி கீழே இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ரூம்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கோவில் இடிச்சு, ஆனால் இது வந்து ஒரு பராமரிப்பே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒன்று சொல்கிறாங்க, 10 அடி பாம்பு, அதுவும் வெள்ளை நாக பாம்பு இந்த இடத்துல இருக்குதா சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளை நாக பாம்பு நான் பார்த்ததில்ல, என்னோட சட்டையை மட்டும் பார்த்தேன். நான் இங்கே தான் கீழே தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோபுரத்துலலாம் மேலே சுற்றிட்டு கிடக்குங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. இந்த குளத்துக்குள்ளே தாங்க திடீர்னு பாம்பெல்லாம் கிராஸ் ஆகும். ஃபைனலாக திக் மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த சைட்லேருந்து ஃபுல்லாகவே எப்படி வேணால் கிராஸ் ஆகும். அதோட வந்துருந்துருக்காங்க. ஒரு கோவிலை அபேண்டனாக வந்து நைட் டைமில் பார்த்துருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இது ஹாரராலாம் இல்லைங்க, அவருக்காக நான் தான் நான் பயப்படுறேன். அவர் திடீர்னு எங்கேயும் வந்துருவாருன்ட்டு. இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக அவர் வரல. ஸோ நம்ம கிளம்புறோம். இன்னொரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சந்திக்கிறோம். டில் தென் நான் பாய் ஃப்ரம் டானி. கேட்ச் யூ லேட்டர் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம்.